இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ், அதாவது கட்டுமானத்தில் இணைப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அந்த இணைப்புகள் தான் கட்டிடங்களில் வந்து விரிசல்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். இந்த இணைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ஸ், எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ், கான்ட்ராக்ஷன் ஜாயின்ஸ் அண்டு ஐசோலேஷன் ஜாயின்ஸ். இந்த 4 வகைகள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ஸும் எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் தான். இதை ரெண்டையும் அடிப்படையாக வச்சு இந்த 2 இணைப்புகள்லையும் என்னென்ன மாதிரியான வாட்டர் ப்ரூஃபிங்ஸ்லாம் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான கிராக்ஸ்லாம் வரும், அதை எப்படி சீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதிய பழைய கட்டுமான இணைப்பு. அதாவது ஒரு பில்டிங்கில் ஏற்கனவே 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிந்திருந்த ஒரு கட்டுமானத்தில் புதிதாக கட்டுமானத்தை விரிவாக்கக்கூடிய பணிக்காக வந்து பார்த்திங்கன்னா கட்டிடத்தை விரிவுபடுத்த வேண்டிய தேவை வரும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இணைப்புகள் கொடுப்போம். அதுக்கு அடுத்தது புதுசாக ஏதோ ஒரு இடத்துல சன்ஷேடு போடுறதுக்கு விட்டுருப்பாங்க, அந்த இடத்துல புதுசாக சன்ஷேட்ஸ் போடுறது மாதிரி இருக்கும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் பாத்ரூம் இணைச்சு போடக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி விரிவாக்க பணிகளுக்காக கட்டுமானத்தை வந்து விரிவுபடுத்தும் பொழுது 2 காங்கிரீட்டுக்கு 2 கட்டிடங்களுக்கு இடையே ஒரு இணைப்பு வரும். இதுதான் பொதுவாக ஏற்படக்கூடிய இணைப்புகள். இந்த இணைப்புகளில் பெரும்பாலான கட்டிடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லேப்பிங் சிஸ்டம் பண்ணுவாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய காங்கிரீட்ல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 3 அடிக்கு வந்து மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரீட்டை லேப் பண்ணுவாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு காங்கிரீட் இருக்கும், அது மேலே ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்து பிரிக் ஒர்க்கோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அல்லது 1 ஃபீட்டுக்கு ஒரு பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லேப் பண்ணுவாங்க. அப்படியே இல்லைன்னா பழைய காங்கிரீட்டில் ஒரு 2 ஃபீட்டு 3 ஃபீட்டுக்கு கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு அந்த கம்பி தெரியும், அந்த கம்பியில் புது ரூஃபில் வர வேண்டிய கம்பியை வந்து லேப் பண்ணி கட்டிட்டு அதுக்கு அடுத்தது அதில் காங்கிரீட்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் போட்டாலும் கூட இந்த பழைய காங்கிரீட் சர்ஃபேஸில் புது காங்கிரீட் போய் சரியாக பிணைப்பு ஏற்படாமல் அந்த இடத்துல ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு விரிசல்கள் ஏற்பட்டு அது வழியாக நீர்க்கசிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான இடங்களில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த 2 இணைப்புகளும் பண்ணும் பொழுதே நம்ம பில்டிங் டாக்டர் காங்கிரீட் பாண்டை அப்ளை பண்ணி புது காங்கிரீட் லே பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையே வராது. ஒருவேளை அப்படி பண்ணாத பட்சத்தில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விரிசல் வந்து அதுக்கு அடுத்து நீர்க்கசிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துடுச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே உள்ள ஒரு காங்கிரீட்டு மேலே வந்து இன்னொரு காங்கிரீட்டை லேப் பண்ணி போட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலே வந்து இன்னொரு காங்கிரீட்டு 2த்தையும் கோப்பிங் பண்ணுறது மாதிரி ஒரு காங்கிரீட்டோ அல்லது ஸ்லோப் பண்ணி ஒரு டேப்பரோ அல்லது ஸ்க்ரீடிங்கோ பண்ணிவிடுவாங்க. அந்த இடங்கள் வழியாக விரிசல்கள் வந்து திரும்பியும் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலான வாட்டர் ப்ரூஃபிங்கில் பண்ணும்போது கூட மேலே அந்த ஸ்க்ரீடிங் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்எஸ்ஸை வச்சு பேக் பண்ணுறதோ அல்லது வேறு ஏதாவது சீலன்ஸோ ஏதோ ஒன்று பேக் பண்ணி பண்ணும்போது திரும்பியும் அது கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்துல கிராக் வந்து அந்த நீர்க்கசிவு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் அந்த ஸ்க்ரீடிங் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்லோப் ஏரியாவை கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி ஓல்டு நியூ காங்கிரீட் ஜாயின்ட்ஸ் இணைப்புகளில் விரிசல் நீர்க்கசிவுன்னு வந்துட்டாலே மேலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை கம்பல்சரி நிறுத்தணும். கம்ப்ளீட்டாக ஒரு வேளை சில நேரத்தில் தட்டுவோடு போட்டிருப்பாங்க, தட்டுவோடு போட்டிருந்தாலும் இந்த கிராக்கு தனியாக தெரியும். அந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த ரூஃபோடைய மதர் ஸ்லாப் 2ம் இணைஞ்சிருக்கக்கூடிய இணைப்புகளை கம்ப்ளீட்டாக தெரிகிறது மாதிரி மேலே இருக்கக்கூடிய வெதரிங் கோர்ஸை உடச்சி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது அந்த இணைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூ கட் பண்ணி அதுக்கு அடுத்தது நம்ம பாண்டிங் ஏஜென்ட்ஸ் அப்ளை பண்ணி அதில் பில்டிங் டாக்டர் என்எஸ்ஸை வச்சு பேக் பண்ணி நல்லா க்யூரிங் பண்ணி காய விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் மேலே வந்து என்ன மாதிரி வேணாலும் ஸ்க்ரீடிங் பண்ணிக்கலாம், காங்கிரீட் பண்ணிக்கலாம், லேப் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இது 2த்தையும் இணைக்கிறது மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் சிஸ்டம் மாதிரி கம்பியை பானா மாதிரி வளைச்சி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து மேலே வந்து காங்கிரீட் லே பண்ணிட்டீங்கன்னா பர்மனெண்ட்டாக இந்த இது வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஆனால் இதை வந்து மேலேருந்தே, அதாவது இது மேலே வெதரிங் கோர்ஸோ அல்லது வந்து ஸ்க்ரீடிங்கோ வேறு ஏதாவது காங்கிரீட்டோ போட்டிருக்காங்கன்னா அது மேலேருந்தே நீங்கள் இதை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா தற்காலிகமாக தான் நிற்கவே வழியாக பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து எந்த இடத்துல இணைப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலம் பிரிக் ஒர்க் அல்லது பிளாக்ஸ் அண்டு காலம் போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இணைப்புகளில் இந்த இடங்களில் எப்போ பார்த்தாலும் ஒரு விரிசல்கள் வரும்.
அப்புறம் எந்த இடத்துல வரும்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைப்ஸு, அதுக்கு அடுத்தது பைப்லைன் ப்ளம்பிங் பைப்ஸு, இதெல்லாம் போகிற இடங்களில் ஈஸியாக விரிசல்கள் வரும். அதுவும் நம்ம வந்து வீடு கட்டி குடி போகும்போதே அது எந்தெந்த இடத்துல பைப்ஸ் போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல நீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராக்ஸ் ஒன்று போயிட்டுருக்கும். இந்த மாதிரி இடங்களில் நம்மளால் வந்து கிராக்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். புதுசாக வீடு கட்டும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து ஏன் அந்த இடத்துல கிராக் வருதுங்கிறத தெரிஞ்சுப்போம். எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலம்ங்கிறது உள்ள கம்பி இருக்குது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மெட்டல்ஸ் இருக்குது, அக்ரிகேட்ஸ் இருக்குது, அண்டு சிமெண்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு காங்கிரீட்டாக இருக்குது. இதில் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது சூரிய ஒளி படும்பொழுது உள்ள ஸ்டீல் இருக்கிறதுனால இது சுருங்கி விரியக்கூடிய அளவும், ஒரு மேஷன்ட்ரி வாலோ அல்லது பிரிக் ஒர்க் வாலோ போய் அதில் படும்பொழுது அது வெயிலில் சுருங்கி விரியக்கூடிய அளவும் ஒரு 0.% வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்படி வித்தியாசப்படுறதுனால தான் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கிராக் வந்துடுது. அதனால நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இதில் விரிசல் வராமல் தடுக்கணும்னா இந்த 2 சர்ஃபேஸையும் ஒரே சர்ஃபேஸாக இணைச்சிட்டா மட்டும்தான் முடியும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரிக் ஒர்க்கு, இந்த காலம் முடிஞ்சதுக்கு அடுத்தது அல்லது பீம்ஸில் போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய பிரிக் ஒர்க்கு நம்ம ஒர்க்கு பண்ணும் பொழுது, அந்த கலவையை போடும் பொழுதே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டரையோ அல்லது பில்டிங் டாக்டர் பவர் பாண்டு SBRஐயோ அதில் அப்ளை பண்ணி அந்த ஈரம் காயறதுக்குள்ளே கலவைகளை அப்படியே வச்சு நீங்கள் பூசிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா அது ரெண்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகி ஒரே சர்ஃபேஸ் மாதிரி மாறிடும். அதுக்கு அடுத்தது இந்த 2 இணைப்புகள்லேயும் விரிசல்கள் வர்றதை கண்டிப்பாக நம்மளால் தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நான் பாண்டிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் 2 இணைப்புக்கு நடுவில் நம்ம பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் ஃபைபர் மெஷ் இதை வந்து அந்த இணைப்புகளில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கு அடுத்தது அந்த முறையிலையும் வந்து நம்மளால் இது இணைப்புகளில் வரக்கூடிய விரிசல்களை தடுக்க முடியும். அடுத்த விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ப்ளம்பிங் லைன் எங்கெல்லாம் போதோ அந்த ப்ளம்பிங் லைன்லாம் போட்டதுக்கு அடுத்து, எலக்ட்ரிக்கல் லைன்லாம் போட்டதுக்கு அடுத்தது அந்த லைன்லேயும் பிரிக் ஒர்க்லேயும் வர்றது மாதிரி இந்த மெஷ்ஷை வச்சுட்டு பிளாஸ்டிக் பண்ணிட்டாலும் அந்த இடத்துல விரிசல்கள் வர்றதை நம்மளால் தடுக்க முடியும். அண்டு வந்து வேறு எந்த இடத்துல இணைப்புகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷீட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் போர்ட்டிகோவிலையோ பின்பக்கமோ ஏதோ ஒரு இடங்களில் போய் இணைச்சிருப்போம். அந்த மாதிரி ஷெட்டு ஒர்க்கோ ஷீட் ஒர்க்கோ பண்ணும்போது போய் இணைக்கும் போது அந்த இணைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி வழியாக நீர்க்கசிவு நிறைய வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப் SAவை ஒட்டி நம்மளால் சரி பண்ண முடியும். இதே நம்ம வந்து ஒரு ஆல்ரவுண்டரை அப்ளை பண்ணி ஒரு டேப்பர் மாதிரி பண்ணியும் இந்த இணைப்புகளை சரி பண்ணலாம். ஆனால் அந்த ஷீட்டை வந்து ஆல்ரெடி வந்து அந்த காங்கிரீட்டு உள்ளே வந்து ஒரு அந்த செவ்வரோடு நல்லா இணைஞ்சு இருந்துச்சுன்னா அதை நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வால் உள்ளேயே இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் வால் உள்ளே இன்செர்ட் பண்ணியிருந்தாலுமே நீர்க்கசிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த சீல் டேப் SAவும் நல்லாயிருக்கும். அல்லது நம்ம ஆல்ரவுண்டர் அப்ளை பண்ணி டேப்பர் பண்ணாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எப்பயுமே இந்த ஷீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டோட ஜாயின்ஸ், ஷீட்டோட நடுவில் வந்து விரிசல்கள் வந்திருந்தாலும் இந்த டேப்ஸை ஒட்டி நம்மளால் சரி பண்ண முடியும். ஆனால் ஷீட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போது ஷீட்டோட எட்ஜஸ் போய் பார்த்தீங்கன்னா வாலில் ஜாயிண்ட் ஆகிருக்கும் அல்லது வேறு ஏதோ ஒரு எண்டு போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த இடங்களை நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு கால் வச்சு அமுக்கி ஒர்க் பண்ணுவோம். காலை வச்சு அமுக்கி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 1% அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட் அமுங்கியிருக்கும். அப்படியே டேப்பர் பண்ணிவிடுவோம் அல்லது டேப்பை ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு நீங்கள் ஏந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஷீட் லைட்டாக அப்படி அப்வேர்ட்ஸில் வந்து லைட்டாக நகரும். அப்படி நகரும் போது அதில் வந்து ஒரு சின்ன ஜர்க் ஆகி அதில் ஒரு கிராக்ஸ் வர்றதுக்கோ திரும்பி அது வந்து டீபாண்ட் ஆகிறதுக்கோ அல்லது அந்த டேப்ஸ் வந்து பிரிஞ்சுட்டு வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால அப்படி நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக வேலை முடிஞ்சோடனே கால் வச்சு வர்றதெல்லாம் கவனமாக வரணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல திரும்பியும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண இடத்துல ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸை பொறுத்தளவுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களே நிறைய பேர் தடுமாறக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட்டு. ஏன்னா அதுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் கிடையாது. அப்படி இல்லைனாலும் அந்த ப்ராடக்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வெரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து கிடைக்கிறதுங்கிறது மார்க்கெட்டில் எல்லா ஏரியாலையும் கஷ்டமானது விஷயங்கிறதுனால இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்பப்போ வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு தலைவலி கொடுக்கக்கூடிய அல்லது இன்ஜினியர்ஸ்க்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறவங்களுக்கு பில்டிங் ஓனர் கான்ட்ராக்டர் எல்லாருக்குமே ஒரு தலைவலி கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியாஸாக இருக்கும். அப்போ இந்த முதல்ல எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸுங்கிறது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு கட்டிடத்தில்
வந்து பார்த்திங்கன்னா கம்பி இருக்குது, அதுக்கு அடுத்து அக்ரிகேட்ஸ் எல்லாமே இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தபோது வெயில் படும்போது விரிவடைகிறது, திரும்பி மழையோ அல்லது குளிர்காலமோ வரும்போது லைட்டாக சுருங்குகிறது. இந்த மாதிரி பில்டிங் வந்து சுருங்கி விரிகிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையிலேயே ஸ்ட்ரக்சர் வைஸே வந்து அதை அனுமதிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி அனுமதிப்பதற்காக இடையில் வழங்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டு. இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன தம்பு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லென்த்தை விட, அதாவது அதனுடைய அகலத்தை விட நீளம் வந்து 3 மடங்குக்கு அதிகமாக போகிற பட்சத்தில் நீங்கள் வந்து நிச்சயம் வந்து அந்த ஒரு எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணும்பொழுது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து அந்த பில்டிங்க்கு தகுந்தது மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இது வந்து ஒரு தம்பு ரூல் அப்படிங்கிற அடிப்படையில் இப்படி நீங்கள் எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் அனுமதித்தால் மட்டும்தான் அந்த கட்டிடங்களில் எங்கேயுமே விரிசல்கள் வராமல் இருக்கும். அப்படி இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா இணைச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா பில்டிங்கில் தாறுமாறாக கிராக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பில்டிங்கில் என்ன நடக்கும்னா எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டை ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. கொடுத்து முடிச்சுட்டு வெதரிங் கோர்ஸ் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டில் போய் காங்கிரீட்டை வச்சு மோல்டு பண்ணிவிடுவாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துலையும் சேர்த்து வச்சு மேலே 2த்துக்கும் ஒரு ஷீட்டை போட்டு ஸ்க்ரூ பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரியான தப்பு பண்ணும்போது திரும்பி என்ன பர்பஸ்க்காக எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டு கொடுத்தோமோ அந்த பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கெட்டு போய் திரும்பி உங்கள் பில்டிங்கில் கிராக்ஸ் நிறைய பகுதிகளில் வரும். அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டில் லீக்கேஜஸ் எகைன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மார்க்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா சீலன்ஸை பொறுத்த அளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் லாங் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணாது. நீங்கள் ப்ராப்பராக அப்ளிகேஷன் பண்ணாலும் கூட மேக்ஸிமம் ஒரு 3 to 4 இயர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது அதில் வந்து ப்ராப்ளம் வரும். அது வந்து அடிக்கடி பஞ்சர் ஆகும். ஏன்னா அது வந்து நம்ம லே பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ், அந்த ஒர்க்மேன்ஷிப்லாம் ரொம்ப ப்ரைமர் அடித்து பண்ண வேண்டியது எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கணும். எங்காவது காங்கிரீட்டை ரொம்ப அன்ஈவனாக இருந்ததுன்னா அது வந்து பிரேக் ஆகிடும். அல்லது வந்து சரியான அளவுக்கு டெப்த்து வந்து நீங்கள் சீலன்ஸை வைக்கலினா எகெயின் வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சீலன்ஸ் வைக்கும்போது வரும். மார்க்கெட்டில் பெரும்பாலும் இந்த பாலியூரேத்தியன் சீலண்ட்டும் நம்ம பாலிசல்ஃபேட் சீலண்ட்டும் தான் வைப்பாங்க. ஆனால் பில்டிங் டாக்டர் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பில்டிங் டாக்டர் சீல் டேப்பு ஈஜே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலாங்கேஷன் ப்ராப்பர்ட்டி உள்ளது. அண்டு வந்து இதை வந்து நம்ம எக்ஸ்பென்ஷன் இணைப்புகளில் இதை பயன்படுத்தும் போது எவ்வளோ தூரம் பில்டிங் இழுத்தாலும் அல்லது அது விரிவடைஞ்சாலும் அதை விரிவடைவதற்கும் அனுமதிக்கும், சுருங்கினாலும் அது வந்து சுருங்குறதுக்கும் அனுமதிக்குங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை விட இந்த டேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த டேப்ஸை அப்ளிகேஷன் பண்ணதுக்கு அடுத்தது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ண போகிறது ஒரு வேளை புது காங்கிரீட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக ஒட்டிடலாம். பழைய காங்கிரீட்டாக இருக்கும்போது வேறு ஏதாவது காங்கிரீட்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, ஸ்க்ரீடிங் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க, அதை உடச்சி எடுத்துகிட்டு பண்ணுறங்கிறப்ப 2 பக்கம் உள்ள மதர் ஸ்லாபும் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும். இந்த டெமோலிஷிங் மிஷினுடைய அங்கங்கே அந்த இதெல்லாம் ராடுலாம் பட்டு அப்படியே பள்ளமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஆல்ரவுண்டர் அப்ளை பண்ணி ஒரு மார்ட்டர் மாதிரி ஒரு பிளாஸ்டர் மாதிரி பண்ணி அதை சமப்படுத்திட்டு தான் அதுக்கு அடுத்தது ஈஜே டேப்புக்கு போகணும். அடுத்தது வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த ஈஜே டேப்பு வந்து எங்கேயுமே டேமேஜ் ஆகாமல் அதுலேருந்து அதோட ரைட் ஹேண்ட் சைடு 6 இன்ச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6 இன்ச்சு விட்டு ஒரு பிரிக் ஒர்க்கில் ஒரு கட்டை மாதிரி ஒரு 1 ஃபீட்டுக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ் ஹைட்டுக்கோ ஒரு கட்டை மாதிரி கட்டி அதில் கடப்பா ஸ்டோனை போட்டு மூடிட்டு அந்த ஸ்டோன் வழியாக தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டர் மார்ட்டரோ ஏதோ ஒன்று வச்சு சீல் பண்ணிட்டோம்னா அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்ஸும் உள்ளே அனுமதிக்கப்படும். அண்டு வந்து இந்த டேப்ஸும் மேனுவல் பஞ்சர் ஆகாமல் இருக்கும். ஏன்னா டேப்ஸை ஓப்பன் டு சன்லைட்டில் போட்டோன்னா வேறு ஏதாவது ஒர்க் நடக்கும்போது அது மேலே போவாங்க. அது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால அதை மேனுவலாக பஞ்சர் பண்ணி பார்க்கணுன்னு தோணும், அதை பிரித்து பார்க்கணுன்னு தோணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கோ ஆட்களோ போகும்போது காலை வச்சு போனாங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அதை ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகாமல் அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. எக்ஸ்பென்ஷன் ஆகிறதுக்கு தடை இல்லாமல் இப்படி ஒரு இது பண்ணணும். அப்படி இல்லையா நீங்கள் டேப்ஸை ஒட்டிட்டு அல்லது வெர்டிக்கல் ஏரியாவில் நம்ம என்ன பண்ண முடியும், இப்படி ஒரு கட்டை கட்டி ஒரு கடப்பாவை போட முடியுமா? முடியாது. வெர்டிக்கல் ஏரியாவை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் மேனுவல் பஞ்சர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி வெர்டிக்கல் ஏரியாவாக இருந்தாலும் அல்லது மேலே உள்ள ஏரியாவாக இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டுக்காகவே பண்ணக்கூடிய ஷீட்ஸ் இருக்குது. அந்த ஷீட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஃபிக்ஸடாக ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரூ போட்டு முடிக்கணும். இன்னொரு பக்கம் எப்படின்னா அதில் ஹோல் இருக்கும், அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஹோல் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரூவோட அளவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஷீட்டு வந்து சப்போஸ் எக்ஸ்பென்ஷன் ஆக கூட அந்த ஷீட்டும் கொஞ்சம் மூவபுள் ஆகும்.
அப்போ நமக்கு வந்து அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் தடுக்கப்படாது. நம்மளோட ட்ரீட்மெண்ட்டும் பாதுகாப்பாக இருக்கும், நம்மளுடைய டேப்ஸும் பாதுகாப்பாக இருக்கும், அங்கே வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் அண்டு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லாமல் பில்டிங்கும் ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸ்பென்ஷனை தடுக்கிறது மாதிரி, அதாவது ரிஜிட் மெட்டீரியல், அதில் வந்து என்எஸ்ஓ, காங்கிரீட்டோ, மைக்ரோ காங்கிரீட்டோ, ஷீட்ஸை போட்டு ரெண்டுத்தையும் போட்டு ஒரு 2 பக்கமும் ஸ்ட்ராங்காக முடுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இணைப்புகளில் கவனிக்க வேண்டிய இடங்கள், முக்கியமான விஷயங்கள். இந்த ப்ராடக்ட் அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் தனியாக ப்ராடக்ட் அப்ளிகேஷன் வீடியோஸில் பார்த்துக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் கட்டிடத்தில் ஏற்படக்கூடிய அடுத்த பிரச்சனையும் அதுக்கான தீர்வுகளையும் பார்ப்போம்.